கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 23:23, Matthew 23:23. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. இப்ப இந்த மொத்த அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ரொம்ப அதிகமாக அவங்கள திட்டுனது அப்படின்னு சொல்லி சொன்ன காரியம் என்னன்னா, நீங்க சின்ன காரியங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கிறீங்க, ஆனா கர்த்தருக்கு எது முக்கியமான காரியமோ அதுல கோட்டை விட்டுறீங்க. எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, யூ மேஜர் ஆன் மைனர் திங்ஸ் பட் மைனர் ஆன் மேஜர் திங்ஸ்னு. அதுதான். ஏன்னா பரிசேயர்கள் என்ன பண்ணாங்க, வீட்டுல இருக்கிற அந்த ஒத்தலாமு, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் வீட்டுல இந்த கிச்சன்ல நம்ம இதுல சமையல் அறையில வச்சு போடுவோம் இல்லையா, அதுக்கெல்லாம் ரொம்ப அழகா நேர்த்தியா தசமபாகம் செலுத்தணும். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனத்துல சொல்லும்போது என்ன சொன்னாரு ஆண்டவர், நீ பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் மேலானது. ஏன்னா ஓசியா 6:6 கர்த்தர் சொல்லும் போது, நீ செய்யக்கூடிய சம்பிரதாய சடங்காச்சாரங்களை காட்டிலும் கர்த்தர் எதை பாக்குறாரு, உன்னுடைய இரக்கத்தை பாக்குறாரு. அப்ப என்னன்னா, நீங்க சின்ன காரியத்தை பார்த்துட்டு எது தேவையோ அந்த காரியத்தை விட்டுறீங்க. ஏன்னா அதே மீகா 6வது அதிகாரம் 8வது வசனத்துல கர்த்தர் என்னத்தை எதிர்பார்க்கிறாரு, நீதி, இரக்கம், கர்த்தருக்கு முன்பாக ஒரு மனத்தாழ்மையா நடக்கக்கூடியதானே எதிர்பார்க்கிறாரு. அதைத்தானே சொல்றாரு. ஏன்னா சகரியா 7:9-10 பாக்குறோம், என்ன கர்த்தர் நீதியையும் இரக்கத்தையும் விரும்பக்கூடிய தேவன். ஏன்னா கர்த்தருடைய குணாதிசயமே அதுதான் இருக்கு. அவர் சம்பிரதாய சடங்காச்சாரங்களை காட்டிலும் அதைத்தான் விரும்புறாரு. அதனால இங்க என்ன சொல்றாரு, நீங்கள் நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியை, இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுங்க. இந்த மூணையும் சொல்றாரு பாருங்க, நீதி, இரக்கம், விசுவாசம். ஏன்னா மீக 6:8 ரொம்ப நான் தெளிவா சொல்லக்கூடிய காரியம். அப்ப அடுத்து என்ன சொல்றாரு, என்ன பண்ணீங்க, இவைகளை செய்ய வேண்டும், அவைகளை செய்யாது இருக்க வேண்டும். அதாவது இப்ப பழைய ஏற்பாட்டுல வாழக்கூடிய மக்கள் அதை செஞ்சிருக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப மிக தெளிவாக சொல்றாரு. ஆனா என்னன்னா, நீங்க செய்யறதனுடைய நோக்கம் என்னங்கிறத பார்க்க சொன்னாரு. ஏன்னா மத்தேயு 6வது அதிகாரம் 1வது வசனத்துல, நீங்க எதுக்காக கொடுக்குறீங்க, எல்லாரும் பார்க்கணுங்கிறக்காகவா? அப்ப என்னன்னா, இதையும் செய்யணும், அதையும் செய்யாம இருக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அவங்களுடைய சம்பிரதாயம், மதம் என்று பார்க்கும்போது, வெளியே இருந்து பார்க்கும்போது ரொம்ப எப்படி இருக்கு, பார்த்தா அப்படின்னு பிரமிக்கக்கூடியதா இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள ஆவிக்குரிய முறையில பாத்தீங்கன்னா ரொம்ப வெறுமையா இருக்கு. ஏன்னா அவங்க இருதயத்துல என்ன, நீதி இல்ல, இரக்கம் இல்ல, உண்மை இல்ல. ஆனா வெளியரங்கமா பாத்தீங்கன்னா அவங்க என்னவா இருக்கிறாங்க, கர்த்தர் சொன்ன மாதிரி வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கிறாங்க. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளுது? நம்ம இந்த புதிய ஏற்பாட்டுல வரும்போது ஒரு சிலர் இந்த வசனத்தை சொல்லி, பாத்தீங்களா இயேசு கிறிஸ்துவே தசமபாகம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடியதா. இயேசு கிறிஸ்து யாருக்கு சொன்னாரு? பரிசேயர்களுக்கு சொன்னாரு. ஏன்னா பரிசேயர்கள் இதை பிரசங்கம் பண்ணாங்க. அதனால என்ன சொன்னாரு, நீ இதை செஞ்சிருக்கணும். ஏன்னா மத்தேயு 5வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லும் போது, உன்னுடைய நீதி பரிசேயருடைய நீதியை காட்டிலும் பெருசாகலைன்னா நீ கர்த்தருடைய ராஜ்யத்துல வர முடியாதுன்னு. அப்ப இந்த புதிய ஏற்பாட்டுல தசமபாகம் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் நம்மள சொல்லுவாங்க, ஆஹா இவர் கள்ள ஊழியன் வந்துட்டான், தசமபாகம் இல்லைன்னு சொல்லக்கூடியதான். ஏன்னா நிறைய போதகர்களுக்கு வருமானமே இந்த தசமபாகத்துலதான் இருக்கு. ஆனா நம்ம புதிய ஏற்பாட்டுல தசமபாகம் இல்லைன்னு சொல்லுவோம், அதோட நிறுத்திடுவாங்க. ஆனா அடுத்து நான் சொல்றதை கேட்கணும். புதிய ஏற்பாட்டுல தசமபாகம் இல்ல, ஆனா 100% கர்த்தருக்கு சொந்தம். ஏன்னா நீங்க எப்படி உங்களுடைய பொருளாதாரத்தை உபயோகப்படுத்துறீங்க, அது உங்களுடைய சொந்த செலவா இருந்தாலும் சரி, உங்களுடைய சொந்த சம்பாத்தியமா இருந்தாலும் நீங்க அதை எப்படி சரி பண்றீங்க? ஏன்னா இப்போ ஒருத்தன் ஃப்ராடுத்தனம் பண்ணி எல்லாம் பண்ணி அதுல 10% கொண்டு போய் கோயில்ல குண்டியில போட்டுட்டு அதுக்கப்புறம் அக்கிரமமான வாழ்க்கை வாழ்ந்தானா அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கா? கிடையாது. அப்ப என்னன்னா, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்,
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியதாக இருக்கணும். அப்ப என்னன்னா, நீங்க உங்களை யோசிச்சு கேளுங்க, உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. நீங்க கர்த்தருடைய நீதி, இரக்கம், விசுவாசம் இது எல்லாத்தையும் காட்டக்கூடியதாக இருக்கிறதா? இல்ல நீங்க மத்தவங்களை எப்படி கையாளுறீங்களோ இது எல்லாமே இந்த கர்த்தருடைய குணாதிசயத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறதா? இல்ல நீங்க ஒரு சின்ன காரியத்தின் மேல ரொம்ப இது பண்ணிட்டு பெரிய காரியத்தை விட்டுறீங்களா? யோசிச்சு பாருங்க. வல்ல பிதாவே, இது செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இவங்க சின்ன காரியங்கள்ல பெரிய காரியங்களை காணாதபடி ஆண்டவரே, எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.